Hi friends, welcome to AAA Abarna Arts Academy. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நூல் வந்து ரேப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸு. அதுக்கு என்னென்ன வேணும்னா ஜிம்கா பேஸ் வேணும், அப்புறம் அந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை இல்லைனா எக்ஸாம் பேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும், அப்புறம் த்ரெட் வேணும், அப்புறம் க்ளூ, அப்புறம் கட்டர். இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த பேஸில் வந்து நூல் சுற்றலாம். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேலண்டர் அட்டை அப்படி இல்லைன்னா எக்ஸாம் பேடு இல்லை ஏதாவது பாக்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த சைஸில் வேணால் இருக்கலாம், ஓகேங்களா, எந்த ஹைட்டில் வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த எக்ஸாம் கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா நீளமாக இருக்குது, ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது கேமரா கொஞ்சம் சரியாக தெரியல, இவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன சைஸு. ஸோ வந்து நான் த்ரெட்டை வந்து 20 டைம்ஸ் மட்டும் ரேப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. உங்களோட பேடு சைஸு, ஜிம்கா சைஸு இதை பொறுத்து அளவு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் கெஸ்ட்டில் தான் பண்ணணும். ஸோ சின்ன சைஸ்னால் 20 to 25 டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஒரு எட்ஜை பிடிச்சிட்டு கேலண்டரில் ஒரு மூலையில் வச்சுக்கோங்க. திருப்பியும் இப்படி கொண்டு வாங்க. இதுதான் 1. ஸோ நம்ம ஒரு ஸ்டான்ஸாக எடுத்திருக்கோம். இதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் 20 எடுக்கணும். இது வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நூல் மேலே வந்து இன்னொரு நூல் படக்கூடாது, ஓகேங்களா. ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் படாமல் வச்சுக்கோங்க. இப்படி கேப் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அப்புறமே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கிட்ட கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் சுற்றுறப்போ ஒரு நூல் மேலே ஒரு நூல் சுற்றாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது 4, 5, 6, 7, 8, 9. இதை வந்து நான் இப்படி எடுத்து விட்டுக்கிறேன், அதனால இஷ்யூஸ் கிடையாது. நம்ம இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா. 9, 10, 8, 19, 20. நான் இது போதும்னு நினைக்கிறேன். மேபி நான் தேவைப்பட்டால் முடிச்சதுக்கப்புறம் வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று சேர்க்குறோம். ஸோ நீங்கள் இப்படி இழுத்துட்டிங்கனாவே பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துடும், ஓகேங்களா. இதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து இழுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் இப்படிங்க டைட்டாக பிடிச்சி இழுத்தாவே வந்துடும். நூல் சுற்றுறப்ப கொஞ்சம் நல்லா டைட்டாகவே சுற்றிக்கோங்க, அந்த மாதிரி, ஓகேங்களா. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த இடத்துல சென்டராக ஏதாவது ஒரு சென்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நூல் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக இதை மொத்தமாக இப்படி பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கணும். எல்லா நூலையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு சென்டர் பார்ட்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா நீளமாக வந்திருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல், ஓகே, இப்படி வந்திருக்கு. இப்போது இந்த ஒரு எட்ஜில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதுவும் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணிக்கணும், கொஞ்சம் தூரத்துக்கு தான். ரொம்ப தூரத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணால் அந்த இடம் வந்து டார்க்காக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு இடத்த இப்படி பட்டையாக வச்சுக்கணும், ஓகேங்களா. நல்லா தெரியுதுங்களா, ஒரு இடத்த வந்து பட்டையாக வச்சுருக்கணும். இப்போது ஒரு இடத்த ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜிம்கா பண்ணுறதுனால லாஸ்ட் சைடை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும். இன்னொரு சைடு எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். நல்லா ஊசி மாதிரி ஷார்ப்பாக ரெடி பண்ணிக்கணும். அதுவும் ஈஸி தான். எப்பயும் போல் கம் இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி திருகி விட்டுறணும். ஸோ இப்படி திருகி விட்டிங்கன்னா உங்களுக்கு தானாக இங்கே பாருங்கள் ஷார்ப்னஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். இப்போ ஷார்ப் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பட்டையாக ஒட்டினீங்க இல்லையா, அந்த இடத்த வந்து இப்போ இந்த மாதிரி பிட்டு நூல் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த பிட்டு நூல் வந்துடும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து சின்னதாக இருக்க நூலை பிச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் சுற்றுறப்போ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி லைட்டாக பட்டையாக இருக்கிறத நம்ம வந்து நம்மளோட பேஸில் வந்து அட்டாச் பண்ணுறோம், ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண இதுக்கு நீங்கள் அந்த உள் பக்கமாக எடுத்து ஒரு இடத்துல நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
ஓகேங்களா? க்ளூ எவ்வளோ வேணால் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த போஸை வந்து இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போயே வந்து உடனே wrap பண்ண ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இது காயணும். நீங்கள் இப்போயே சுற்றினீங்கன்னா கலந்துக்கிட்டே வருமே தவிர சுற்ற முடியாது. அதனால இது ஒரு வந்து 5 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம காய வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்களா? நல்லா ரொம்ப நேரம் காய வச்சிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து நல்லா இப்படி இழுத்துக்கணும். ஓகேங்களா? பிசுறு இல்லாமல் இப்படி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்மூத் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நூல் இதாக இருக்கனால அங்கங்கே பிசுறு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இப்படி இழுத்துட்டு இப்போ இதை இங்கே சுற்றணும். நல்லா கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஓகே, இப்போ சுற்றுறோம். இதை வந்து நீங்கள் இப்படியே வச்சு கூட சுற்றலாம். பட் இப்போ இப்படி வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு உருளையாக நிறைய நூல் போட்டிருந்தீங்கன்னா மொத்தமாக இப்படி நிறைய ஒரே இடத்துல நிறைய நூல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு, அதாவது இதை கொஞ்சம் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி பிடிச்சிட்டு இந்த கடைசி எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப் பண்ணி வச்சுருக்க எட்ஜு, இதை வந்து இந்த ஹோலுக்குள்ளே விடுறேன். அதுக்காக தான் நம்ம அதை வந்து ஷார்ப்பாக பண்ணோம். அதை வந்து இப்படி அடியில் கூடி இழுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இழுத்து நல்லா டைட்டாக கீழே நல்லா இப்படி பிடிச்சி டைட்டாக இழுங்க. இழுத்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்ற போகிறோம். இதை வந்து இன்னும் இப்போ வந்து நெக்ஸ்ட் பண்ணுறப்போ அதே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறோமோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சி இங்கே நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இதை இப்படி பக்கத்துலேயே கூட சுற்றலாம். ஓகேங்களா? இப்படி பக்கத்துலேயே கூட சுற்றலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்டு இப்படி சுற்றலாம். ஓகே, இப்படி சுற்றிட்டு இங்கே பாருங்கள், பக்கத்தில் சுற்றுறேன். இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த எட்ஜை வந்து உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு அடியில் கூடி எடுக்கிறோம். ஓகேவா? இப்போது இங்கே சுற்றியாச்சு. ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இதே மாதிரி இதே தான் ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் சுற்ற போகிறோம். ஸோ அதே மாதிரி திருப்பி இப்படி கேப் விட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு, கேப் விட்டுட்டு ஸ்மூத் பண்ணிவிட்டேன். டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஷார்ப் எட்ஜை வந்து நான் வந்து உள்ளே விடுறேன். ஓகேங்களா? உள்ளே விடுறேன். இப்போ திருப்பி நல்லா ஸ்மூத் பண்ணுறேன். ஓகே, ஸ்மூத் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியக்கூடாது. அதாவது நம்ம நூல் வைக்கிற இடத்துல அந்த ஒயிட் தெரியக்கூடாது. வெறும் நூல் மட்டும்தான் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப இப்படி இழுத்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட் தெரிஞ்ச ஆரம்பிடும். ஸோ லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி நூலை உள்ளே விடணும். இது வந்து நான் பெரிய கேலண்டரில் சுற்றுறனால நூல் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சின்னதாக கூட பண்ணிக்கலாம். அதாவது சின்ன ஓரளவு நார்மல் சைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம ரேப் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரே நூலில் தான் பண்ணணும்னு இல்லை. அதாவது இப்போ ஒரே லென்த் எடுத்து ஃபுல் நூலில் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. 2 டைம்ஸ் வேணால் நீங்கள் நூல் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது திருப்பி அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உள்ளே விடுறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. உள்ளே விட்டு எடுத்தாச்சு. ஓகே, நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விடுறோம். இப்போ
இப்போ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? ஸோ இதை பிரிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை நான் லூஸாக விட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இப்படி டைட்டாக பண்ணணும்னு சொல்கிறது. விரல் எவ்வளோ டைட்டாக இருக்கோ அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும். அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று லாஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நல்லா உள்ளே விட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அங்கங்கே ஒயிட்டாக இருக்குல்ல, இதை அப்படியே விட முடியாது இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, எங்கெல்லாம் ஒயிட் விட்டு வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இதை பக்கத்துலேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இடல விட்டாச்சு. அதே மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு எடுத்தாச்சு. உள்ளே விட்டு எடுத்துட்டோமா? இதோ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டு, ஓகே, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு உள்ளே விட்டு எடுக்கிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் கேப்பு. ஸோ இது மாதிரி ஃபுல் கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். லைட்டாக இந்த மாதிரி ஒயிட் தெரிஞ்சால் கூட நீங்கள் இப்படி நகத்தை விட்டு எடுத்தாவே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். ரொம்ப ஒயிட் தெரிஞ்சால் தான் அட்ஜஸ்ட் ஆகாது. லைட்டாக தெரிஞ்சால் நீங்கள் இப்படி விரலை வச்சு இது பண்ணாவே உங்களுக்கு எங்கே மொத்தமாக நூல் இருக்கோ அது வந்து மற்ற இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ இது டைட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் எடுக்கிறேன், ஸ்மூத் பண்ணுறேன். ஸ்மூத் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒயிட் தெரியுறத லைட்டாக, சும்மா லைட்டாக, ஏன்னா நூல் எப்பயுமே நீங்கள் நிறைய சுற்றிருக்கிறனால மொத்தமாக தான் இருக்கும். சும்மா லைட்டாக அப்படி எடுத்து விட்டாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இதுக்கு தான் டைட்டாக சுற்ற சொன்னது. இந்த நான் ஒரு இடத்த மட்டும் லூஸ் பண்ணனால அந்த இடம் ஒன்றையும் கொஞ்சம் உங்களுக்கு விஸ்டப்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ டைட்டாக சுற்றுறோமோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இதை திருப்பி உள்ள விடுறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நூல் சுற்றணும். ஓகேங்களா? பேசிக், இதுதான் பேசிக்கே. நம்ம வந்து இதில் தான் ஜிம்காஸ் வந்து நிறைய ஜிம்காஸ்ன்னு இல்லை, எல்லாமே இப்படி தான் ரேப் பண்ணுவோம். அந்த ஷேப்ஸை பொறுத்து மாறுமே தவிர மற்றபடி ரேப்பிங் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து முடிஞ்சு போன நூல் என்ன பண்ணணும்னா அடியில் கூடி தான் ஒட்டணும். உங்களுக்கு எப்போயுமே மேலே வந்து நீங்கள் ஒட்டினது தெரியவே கூடாது. ஸோ
அடியில் கூடி ஒட்டணும். நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி பேஸ்ட் பண்ணி நல்லா அப்படி அமுக்கிட்டு ஒட்டினது வெளியே தெரியாத மாதிரி இங்கே வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கட் பண்ணிட்டோன்னா இது வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கட்டர் எடுத்துட்டேன். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஜும்கா பேஸு. இதே மாதிரி இன்னொன்று சுற்றணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதை எப்படி ஜிம்காவாக கன்வெர்ட் பண்ணி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு எப்படி மேலே ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.